அதாவது இப்போ அல்லாஹ் இலகுவான விஷயங்கள் இருக்குது சார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் பல வாலிபர்களை பார்க்குறோம். தொழுகை இல்லாமல், மார்க்கத்துடைய ஒரு பற்று இல்லாமல், சில சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வாலிபன் ஒரு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம எப்படி தாவா பண்ணுறது? அந்த வாலிபர் ரொம்ப கடும்போக்காக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி போய் நம்ம ஒரு தாவா பண்ணுறது? கடினமாக தாவா பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, பணிவாக தாவா பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி கையாளுறது? வாலிபர்கள்னு சொல்லி சொல்றதை விட பெரும்பாலும் எல்லா வகையான மக்களுமே சொல்றேன். தாவா என்பது தாவாவில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுக்கணும் கையில். ஒன்று நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது கூட அஃபலா தஅகிலூன், நீங்க யோசிக்க மாட்டீர்களா? ஸோ சிந்தனையை தூண்டுற மாதிரி சிந்தனை சம்பந்தமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி கட்டுறான். லாஜிக்கலா தர்க்க ரீதியாக விஷயங்களா இருக்குது குர்ஆன்ல. அதே போல இன்னும் சில விஷயங்கள் எமோஷனலா சில விஷயங்களும் இருக்குது. ஸோ தாவால எப்பவுமே இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே இருக்கணும். ஸோ எமோஷனல் ஆஸ்பெக்ட், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கணும். அது நம்மளுடைய என்ன சொல்றது, அது இட்ஸ் இப்போ லாஜிக்கலாக சொல்லும்போது இப்போ 1+2 என்னது 3, 3+4 என்னது 7 அது சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கலாக போதில்லை, அது லாஜிக்கல். அதை தாண்டி என்னது, எனக்கு இதான் பிடிக்கும், உங்களுக்கு இதான் அப்பீல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷன்ஸை டச் பண்ற மாதிரி பேசுறது. இது ரெண்டுமே என்னது, அல்லாஹ்ட்டையும் அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலையும் இருக்கக்கூடிய வழிமுறை இது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி முஸ்லீம்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த ஒரு காரணத்தை காட்டி அவங்க என்ன பண்றாங்க, அது ஆதங்கத்தில் வெளிப்படுத்துறாங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறது வெறும் ஆதங்கம் மட்டும்தான். என்ன பண்ணாங்க, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, வீடியோ போடுவாங்க யூடியூப்ல, இது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள இவங்களை இது பண்ணி நேம் காலிங், பேர் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் இழுத்து போட்டு பேசுறது. ஆனா இதனுடைய வெளிப்பாடு என்னது, இப்போ 2 விஷயம் ப்ராப்ளம் இங்க. ஒன்று லாஜிக், அந்த லாஜிக்கலாக யோசிக்கிறவங்க இப்போ நான் பேசுறதெல்லாம் என்ன நடக்க போகுது. நம்பர் 1, அந்த அவங்க எது நடந்ததை பார்த்தாங்களே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, இப்போ ஒரு நாடு, ஒரு முஸ்லீம் நாடின் மீது தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அதோடைய உண்மை நிலை தெரியாது அவங்களுக்கு. யார் தாக்குறா, எதனால் தாக்கப்படுறாங்க, ஒருவேளை அதெல்லாம் தெரியாட்டி கூட அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணுமா சொன்ன ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பேசணும். நடக்கிற எல்லா விஷயமே பியூர் ஈவல் நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே அப்படி கம்ப்ளீட்டாக அதில் கெட்டதுன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஏன்னா அல்லாஹ் அப்படி விடலை நம்மளை. ஆஸ் லாங் அஸ் முஸ்லீம்ஸாக நம்ம இருக்கும்போது அல்லாஹ் நல்லதாக தான் நாடுவோம் நமக்கு. ஸோ இந்த அடிப்படையான இந்த தற்கரை எதிரான விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மண்டையில இல்லை, அவங்களுக்கு தலையில இல்லை அவங்களுக்கு. அதுக்கு மேலே என்ன ஆகுது, இவங்க எமோஷன்ஸ் அப்படியே அவுத்து விட்டுறாங்க. என்ன ஆகுது, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அன்லீஷ் சொல்றாங்கன்னா அது ஒரு சேனல் பண்ணாமல் அது எல்லாம் அப்படி என்ன ஆகுது, ஸ்பில் ஆகுது எல்லா இடத்துலையும். ஸோ 2 ஆஸ்பெக்ட் இதில். ஃபர்ஸ்ட்டு அந்த இன்டெலெக்டை தட்டுற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அக்கீதா என்னது, தௌஹீத் என்னது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறதுங்கிற விஷயங்கள் இருக்குது. நம்ம கண்ணால நமக்கு எது சரின்னு பட்டாலுமே அது என்னது, கடைசியில் அல்லாஹ் ரசூல் எது சரின்னு சொல்றாங்களோ அதுதான் சரி, எது தப்புன்னு சொல்றாங்களோ அதுதான் தப்பு. நம்மளோட எமோஷன்ஸ்க்கு அது முரண்பட்டாலும் கூட எதுதான் நம்ம எமோஷன் தூக்கி வீசிட்டு அல்லாஹ் ரசூல் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னது, மைண்டால யோசிக்கணும், அவங்களுடைய மூளையை பயன்படுத்தணும், அந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ஷாக நம்ம பேசணும்னு சொல்லி சொன்னாக்கா அவன் ஹார்ஷாக பேச, இவங்க ஹார்ஷாக பேசன்னு சொல்லிட்டு எஸ்கலேட் தான் ஆகும். அதை என்ன பண்ணணும், அந்த இடத்துல இஹ்லாஸ் உண்ணியா நம்ம அதில் இஹ்லாஸா நம்ம களப்பற்ற முறையில் அவங்க நல்லதை மட்டுமே நாடி நம்ம அவருடைய இன்டராக்ட் டேப் பண்ணுறதுக்காக வேண்டி பேசணும். நம்ம அடுத்து ஸ்டெப் என்னது, எமோஷன்ஸே நம்ம டேம்பர் பண்ணணும். எமோஷன்ஸே நம்ம டேம் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு நான் இப்போ அல்லாஹுக்கு ஒரு ஆள் சப்மிட் பண்ணணும், அல்லாஹுக்கு அடிப்படையின ஒரு வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல கூட என்ன பண்ணணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமோஷன்ஸ் அப்படி தள்ளி விடலை. எமோஷன்ஸை சரியான முறையில் சேனல் பண்ணுறதுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, சலஃபுல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் என்னது,
நம்ம வந்து அல்லாஹ்வை நம்ம வந்து வணங்கும் போது எதை கொண்டு வணங்கணும்? அல்லாஹ்வை பயந்து வணங்கணும், ஹவுஃப். அடுத்தது வந்து அல்லாஹ்வை வந்து ரஜா, அல்லாஹ் மஹப்பா, அல்லாஹ் வந்து நேசித்த முறையில் அல்லாஹ் வணங்கணும். மூன்றாவது என்னது? அர் ரஜா, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து, ஹோப், அதாவது ஃபியர் ஆஃப் அல்லாஹ், லவ் ஆஃப் அல்லாஹ், ஹோப் இன் அல்லாஹ். ஸோ இந்த 3 விஷயங்கள் அடிப்படை. இதெல்லாமே என்னது? இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட், அமல் குலூப், இது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்கள். அது மாடர்ன் டைம்ஸில் எமோஷன் வச்சுக்கலாம் அதெல்லாம். ஸோ இந்த எமோஷன்ஸுங்கிறது அல்லாஹ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறான். ரெக்கக்னைஸ் பண்ணுறதை தாண்டி இதை வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அல்லாஹுடைய பயம் இல்லாமல் செய்கிறோம்னு சொன்னாக்கா அந்த செயல்களுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் செயல்கள் செய்கிறோன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எமோஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அமல் குழுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அஸ்திவாரமாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அந்த அமல் குழு, ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட், உள்ளத்தால் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு மேலே கட்டப்படக்கூடிய கட்டிடம் தான் இது தொழக்கூடிய தொழுகை எல்லாமே. அதான் இப்போ 3 சொன்னீங்க. அப்ப ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல, இன்னமல் அமாலு பின்னியா, இது 3மே இந்த ஹதீஸ் வந்து இந்த 3த்துக்குள்ளதான் வருமா? ஆமாமா. இப்போ நான் தொழப்புறேன்னா, தொழும் போது நான் வந்து எதனாடி தொழுகிறேன்னா, தொழாட்டி என்ன நடக்கும்? எனக்கு தண்டிப்பா, பயம் இருக்குதுக்கு. தொழுதா என்ன இருக்கு? எனக்கு நல்லா கூலி கொடுக்கும், எனக்கு நன்மை இருக்குது, அந்த நன்மையை எதிர்பார்த்து பண்றேன். பிளஸ் அல்லாஹோட ரிதா, அல்லாஹோடைய அது பொருத்தத்தை ஆடி பண்றேன். ஸோ இதெல்லாம் என்னது? இப்போ நான் எல்லா விஷயத்தையும் ஆடி தான் செய்யறேன். அல்லாஹ் நம்ம தொழுதோம்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கும். அது ஹோப். அதே போல எனக்கு பாவம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? சஜ்தாவில் ஓதக்கூடிய அழகான கை கட்டோட ஒரு அழகான துவா ஓதுறோம். சில என்ன ஓதலாம்? சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதலாம், அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி ஒரு துவா இருக்குது. அந்த துவாவோட அர்த்தம் என்னது? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, என்னுடைய பாவங்களுக்கும் எனக்கும் பாவங்களுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஏற்படுத்து, தூரத்தை ஏற்படுத்து. எப்படி? கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், எப்படி நீ ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்தினியோ அதே போல என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு மத்தியில நீ ஏற்படுத்து. சுப்ஹானல்லாஹ். தொழுகை கை கட்டின உடனே என்ன பண்றோம்? அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். எந்த அடிப்படையில் கேட்கிறோம்? நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவாங்கிற அந்த ஆதரவுனால தானே, இந்த ஹோப்னால தானே. ஸோ நம்ம செய்யக்கூடிய இபாதத் அத்தனையுமே எதை சுற்றி தான் வருது? இந்த மெயின் எமோஷன்ஸ், இந்த மெயின் அமல் குழுவை இது. ஆக நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த எமோஷன்ஸை டீல் பண்ணணும். அட்லாஸ்ட் நம்மள ரோபோட்ஸ் கிடையாது. வெறும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் போடுற ரோபோட்ஸ் கிடையாது. நம்ம எமோஷனல் பீயிங்ஸ். ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து நம்ம மைண்டாலே யோசிக்கணும். அட் சம் பாயிண்ட் வி ஹாவ் டு திங்க் வித் அவர் ஹார்ட் ஆல்சோ. நம்ம உள்ளத்தாலே நம்ம சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ தாவாங்கிறது அந்த பேலன்ஸ் இருக்கணும். இப்போ சில டைம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம பெரும்பாலான தாய்க்கள் செய்யக்கூடிய தப்பு என்னதுன்னா, அப்படியே லாஜிக்கலாக பேசி 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 என்ன ஆயிடுது? உள்ளம் கல்லாயிரும். சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக். அதற்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? அவங்க பனி இஸ்ராயீலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய உள்ளம் வந்து கல்லாயிடுச்சு. சும்மா கசத் குலூபுக்கும் மின் பாதி தாலிக் ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா. அந்த உள்ளம் என்பது அவங்களுடைய அந்த உள்ளம் என்பது கல் மாதிரி ஆயிடுச்சு. அல்ல, கல்லை விட இதாயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கல்லை விட என்ன ஆயிடுச்சு? ஹார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்லி காட்டுறான். நம்மளுடைய தாவாங்கிறது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தர்க்கம் என்பது டு சம் எக்ஸ்டென்ட் அதான் சொல்கிறோம், வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணும்போது சரியான அழகான வாதங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஸோ வாதிக்கிறதுங்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இட் ஹேஸ் அ லிமிட். ஆஃப்டர் சம் எக்ஸ்டென்ட் யூ கேனாட் டூ எனிதிங். அதுக்கப்புறமா என்ன அந்த மக்களை ரியல் பண்ண முடியாது. லாஜிக்கலாக பேசி 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 ஒரு சகோதரர் இருப்பார். அவர் வந்து யார்? அவருடைய ஒரிஜினல் கிரீக் தான். கிரீக்னா யார்? கிரீக்கில் சொல்லும் போது எனக்கு என்ன ஃபேமஸ்? அது ஃபிலாசபி, தர்க்கம், தத்துவம். அவங்க தான் அங்கேயும் தான் வந்துச்சு. இஸ்லாத்துக்குள்ள இந்த வழிகிட்ட கூட்டங்கள் வந்து இந்த ஃபிலாசபி அடிப்படையாக வெளி கடம்போது அதுக்கு தொடக்கம் இங்கேருந்து வந்துச்சு, கிரீக்ல தான் வந்துச்சு. இப்போ நம்ம காலத்தில் கிரீக்லேருந்து வந்த சகோதரர் இஸ்லாம் தழுவிட்டார் அவர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த சகோதரர் சொல்கிறாரு, நான் படித்தது காலேஜ் கிராஜுவேஷன் எல்லாமே ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ், அதனுடைய ஸ்பெஷலைசேஷன். ஸோ சயின்ஸில் ஃபிலாசபிக்கல் சைடு. ஆனால்
இஸ்லாத்துல வந்து நாங்க தர்க்கம் செய்யும் போது செஞ்சு ரொம்ப கன்வின்சிங்கான ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க எனக்கு. ஆனா அதெல்லாம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எதுவோ தடுத்துச்சு என்னை. எனக்கு இஸ்லாத்தை தழுவ முடியல என்னால. இன்னும் there is something stopping me. அவர் என்ன பண்ணாரா, தொழும் போது சும்மா அவர் சஜ்தா பண்ணாரா, எனக்கு தெரியல, குழப்பமா இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, சஜ்தா பண்ணாரா. சஜ்தா பண்ணுற எடுத்து ஒரு மனசுல ஒன்று தோணுச்சான் அவருக்கு. ஸோ அவர் காலகாலமா வருஷ கணக்கில் பண்ண அந்த ஆர்குமெண்ட்ஸ் அவர் ஹெல்ப் பண்ணல. ஆனா அந்த எமோஷனல் கனெக்ஷன் உண்டானுச்சு அவருக்கு அல்லாஹ்க்கு மத்தியில் அந்த சஜ்தாவில். அதனால ஒரு இஸ்லாத்தை தழுவினார். சுப்ஹானல்லாஹ். ஸோ நமக்கு தெரியாது எது ரீசன் ஆக போகுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட் கொடுக்கறதால நம்மளோட இஸ்லாத்தை தழுவுற இல்லை. கடைசியில என்னதுதான் அந்த எமோஷன்ஸை அந்த எமோஷன்ஸை அல்லாஹ் எஃபெக்ட் பண்ணாதான் அது நடக்கும். ஸோ எப்போவுமே நம்ம தாய்கள் எப்போவுமே வந்து இதை முக்கியமாக மனசை வச்சுக்கணும். நம்ம டீல் பண்ணும்போது நம்ம ஒன்றும் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட டீல் பண்ணல, ஒரு ரோபோட்டோட டீல் பண்ணல, நம்ம ஒரு ஹியூமன் பீங்கோட டீல் பண்ணுறோம். ஒரு எமோஷனல் பீயிங். அப்போ ஸோ அந்த எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம சேனல் பண்ணி தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளோட நடவடிக்கை எல்லாமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எமோஷன்ஸ் சொல்லும்போது அல்லாஹவை வந்து பயப்படணும், அல்லாஹை சொல்லி பயம் காமிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்பப்பட்டதுக்கான அந்த இது என்னது, பஷீரன் நதீரன், நற்செய்திகள் குட் நியூஸ் சொல்லக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதே போல என்னவா வார்னிங்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூட இருந்தாங்க. அதே போல நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க, பஷீரன் நதீரன். ஸோ அந்த பேலன்ஸுங்கிறது இருக்கணும் ரெண்டுலேயுமே. நம்ம வந்து ஒன்றை விட்டுட்டு இப்போ நம்ம வெறுமனே நம்ம வந்து பயம் மட்டுமே காமிச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா என்ன ஆயிரும், ஹோப் இருக்காது அதில். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறோம், எப்படி அல்லாஹ் நம்மளை மன்னிக்குவான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். ஒரே நம்ம வந்து என்ன சொல்றது, குட் நியூஸாக சொல்லிட்டு தான் என்ன ஆயிரும், அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சேஃப். அப்போ எல்லாருமே சேஃப். நான் வந்து as long as நான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு ஜன்னத்துக்கு. அந்த மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் மிஸ்கன்செப்ஷன் வந்துடும். அந்த பேலன்ஸு எப்போவுமே அது ரொம்ப முக்கியம். அந்த பயம் காமிக்கிறது அதாவது தர்ஹீப்னு சொல்லுவாங்க, தர்ஹீப் பயம் காமிக்கிறது. அதே போல் வந்து அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறது தர்ஹீப் சொல்லுவாங்க, தர்ஹீப் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே முக்கியம். இதுக்காக தான் வந்து இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ், இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு புக்கு எழுதுனாங்க. அந்த புக்கு பேர் அத்தா வத்தவா. அல்ஹம்துலில்லாஹ் இங்கிலீஷில் வந்து அந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகிடுச்சு. அதுக்கு பேர் நீங்கள் வந்து இன்ஷால்லா கூகுளில் போட்டு பார்க்க, ஃப்ரீ ஃபார் டவுன்லோட் இன்ஷால்லா. அதுக்கு பேர் வந்து இல்னஸஸ் அண்ட் இட்ஸ் கியூர், அல்லது டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர். அதுக்கு பேர் இன்ஷால்லா டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர். அதில் பார்த்தீங்கன்னா இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த தாவாவுடைய கையெல்லாம் கையாளுவாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் வந்து புறம் பேசுகிறாரு, இல்லாட்டி வந்து பார்வை தாழ்த்த மாட்டேங்கிறாருன்னு சொல்லும்போது பார்வை தாழ்த்துறதுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னது, பெரிய லிஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 10 லிஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு தாவால. அதே போல் வந்து பார்வை தாழ்த்தாட்டி என்னென்ன பிரச்சனை நடக்கும், அதனுடைய பனிஷ்மெண்ட்ஸ் என்னதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழகாக பேலன்ஸாக கொண்டு போவார் அந்த கிதாப். கண்டிப்பாக எல்லாரையும் படிக்க வேண்டிய ஒரு புக் அது, டிசீஸ் அண்ட் இட்ஸ் கியூர், அல்லது இல்னஸஸ் அண்ட் இட்ஸ் கியூர் இன்ஷால்லா. இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி தாவா பண்ணுறது. ஒரு மனிதன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் வந்துடுறாங்க, அவங்க இன்னமேலாமல் விண்ணிய அடிப்படையில் தன்னுடைய இபாதத்தை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மனோ இச்சைகள் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மனிதன் மனோ இச்சையின் அடிப்படையை விட்டு எப்படி தவிர்த்துக்கிறது, எப்படிலாம் அது நம்ம முயற்சி பண்ணணும்? நான் இப்போ சொன்னேனே இப்னுல் கையிமுடைய புக்கு, அந்த 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 டிசீஸ் சொல்கிறாங்களே அதில் இமாம் இப்னுல் கையிம் தான் சொல்கிறாங்களே, தான் சொல்லி டிசீஸ், எயில்மெண்ட், நோய். அந்த நோய் எதுனா பாவம், அதுதான் இமாம் இப்னுல் கையிம் சொல்கிறாங்க. அதில் அது நோய்க்கான நிவாரணம், தீர்வு அதுதான் இப்னுல் கையிம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனோ இச்சைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது இந்த மனோ இச்சைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெடிசனாக வந்து இந்த கிதாபை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகிற இந்த எக்ஸாம்பிள் இருக்குது, இது பெரும்பாலுமான நம்ம செய்யக்கூடிய தவறுகள், பெரும்பாலுமான ஹராமான விஷயங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது. அது பார்வையை தாழ்த்தாமல் இருக்கிறது. நிறைய வழிகள் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய எடுக்கலாம், நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த பார்வையை தாழ்த்துங்கிறது, ஒரு நபர் பார்வையை தாழ்த்துறாருன்னு சொல்லி சொன்னால் அதனால சுப்ஹானல்லாஹ்
ஒரு நம்பர் போட முடியல. ஆனா வந்து முக்கால்வாசி பாவங்கள் அதனால வந்து சரியாயிரும். பார்வை தாழ்த்துறது என்னது? இது ஒரு கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பார்வையை தாழ்த்துறதுங்கிறது வெறும் ஆண் பெண் மத்தியில மட்டும் இல்லை. நான் சொல்றது முக்கால்வாசி மனோவிச்சலுக்கு சொல்றேனே, அப்படின்னா அதுல ஆண் பெண் ஒரு ஒரு ஆண் பெண், அதாவது ஆண் பெண்ணை பார்க்கறது, பெண் ஆணை பார்க்கறதுங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் தான் அதுல. ஆனா நான் சொல்றது எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் பார்வை தாழ்த்துறதுங்கிறது ஒரு தீர்வு. எந்த அளவுக்கு சொன்னாக்கா, உங்களுக்கு அல்லாஹ் வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோமா, கெஸ்டா போறோம், இப்படி பார்க்க கூடாது, நம்ம கூடாது, அது கீழே தான் பார்க்கணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ஓனர் வந்து சொல்றாரு, இல்லாட்டி வீட்டுக்கு கூட்ட நம்மளோட ஹோஸ்ட் சொல்றாரு இதை பாருங்க இதை பாருங்க சொன்னா தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்கேன் பண்ணக்கூடாது. இது கூட அது பெரிய தப்பு. இது பெரும்பாலும் பண்ற பெரிய தப்பு. இது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாம். அங்கேருந்து அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு புதுசா ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு காரணமா இது அமையும். இவ பாக்குறாரு, அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, லக்ஸுரியஸான கார் வாங்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு, பார்த்துட்டே இருக்காரு, எல்லாத்தையும் இருக்கிற கார்ஸை பாக்குறாரு, எல்லாருக்கும் சொத்தை பாக்குறாரு. இவருக்கு எப்படியாவது காசு சம்பாரிச்சா போதுங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு தள்ளப்படுவார் கடைசியில. எதான் காரணம்? ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாரு அவர். கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு இவரோட மனசுல, இவருக்கு வந்து சரி எனக்கும் ஆசையா இருக்கு. இந்த ஆசை என்ன ஆயிடுச்சு, நாளைக்கு இவர் வந்து எந்த வழியில் எப்படி சம்பாரிச்சாலும் பிரச்சனை இல்லை, காசு எப்படி வந்து சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, காசு வந்து சேரணும், காசே நோக்கமாயிடும், அது நோக்கமாயிடும். இப்போ அது ஒரு வகையான மனோச்சை ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ எந்த வகையான பெரும்பாலுமான நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தப்பு அடிக்ஷன்ஸ், இன்ஃபேக்ட் சுப்ஹானல்லாஹ் பெரும்பாலுமான அடிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா வகையான அடிக்ஷன்ஸ், சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனாக இருக்கணும், ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களே அந்த அடிக்ஷன்ஸ், அது கூட பார்வையை தாழ்த்தக்கூடிய பார்க்கறது இந்த ட்ரக்ஸ்க்கு வர மாட்டாங்க. எப்படி சம்மந்தம்? உங்களை சம்மந்தப்படுத்த முடியுதா? சுப்ஹானல்லாஹ். இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுப்போமே. ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு எல்லா வகையான ஃப்ளாஷியான ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறாரு, கார்ஸ் பார்க்குறாரு, ஃப்ளைட்ஸ் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆசையாக இருக்கு அவருக்கு. ஆனால் சம்பாதிக்கக்கூடிய சக்தி இல்லை, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அவருக்கு. அவர் ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ல எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கிற ரூட் என்னது? ட்ரக்ஸ், சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன். அதே போல் வந்து சுப்ஹானல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆன்லைனில் பார்க்க போனோகிராஃபி இருக்குது. அது என்னது டைரக்ட்லி இப்போது என்ன சொல்கிறது, பார்க்கக்கூடியாத விஷயங்களை பார்க்குறாங்க, ஹராமான விஷயங்களை பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, அல்லது வந்து ஒரு எக்ஸ்போஷர் தான், ஒரு கிளிம்ஸ் எக்ஸ்போஷர் தான். கிடச்ச உடனே என்னது, அது வந்து ஒரு அந்த சிந்தனையில் வந்து செட்டில் ஆகுது. அது அடுத்தது எங்கே கொண்டு விடுது, யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் வந்து அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் டீப்பாக பார்க்க முடியுது அவரால். ஸோ எல்லா வகையான அடிக்ஷன்ஸுமே அதே போல் வந்து பெரும்பாலான அடிக்ஷன்ஸ் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அடிக்ஷன்ஸ்க்கு வந்து தொடக்கம் என்ன இதுவாக இருக்குது, பார்வை தாழ்த்திக்கொள்ளதாக இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஃபவாயிது ஹத்தில் பஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர், ஒரு சப்ஹெட்டிங், அது கீழே அரௌண்ட் 10 நினைக்கிறேன், 10 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அது ஜென்ரலாக வெறும்ன பெண்களை பார்க்காம, ஆண்கள் பெண்களை பார்க்காம, பெண்களை ஆண்களை பார்க்காம இருக்கிறது இல்லை. எதையுமே உனக்கு அல்லாஹ் கொடுக்காத விஷயத்த நீங்க வந்து ரொம்ப நோண்டி பார்க்காதீங்கிறது அதுக்கு அர்த்தம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா அஸ்வாஜன் மின்ஹுன்ன ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா அஸ்வாஜன் மின்ஹுன். ஸோ அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான், வலா தமுத்தன்ன ஐனைக, உங்களுடைய பார்வைகளை நீங்க செலுத்தாதீங்க, இலா மா மத்தஅனா பிஹி, அவர் அந்த யார் அந்த இஸ்லாத்தை நிராகரிச்சாங்களே, அல்லாஹ் நிராகரிக்கிறாங்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளை அதுக்கு பக்கம் உங்க பார்வை செலுத்தாதீங்க அல்லாஹ் சொல்றான். சூரத் தாஹல உள்ள ஆயத், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹுன் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீ. அந்த ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா அல்லாஹ் எதுக்காக கொடுத்தா, அவளுக்கு அந்த உலகத்துல உள்ள அந்த அழகான விஷயங்கள், அலங்காரத்தை எதுக்காக அல்லாஹ் கொடுத்தா, லினஃப்தினஹும் ஃபீ, அவர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸோ அந்த அவங்களை சோதிக்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நீங்க எதுக்கு அதை பாக்குறீங்க? மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் என்னது, இந்த பார்வை தாழ்த்துறதா இருக்குது. இது வந்து வெறும்னு நம்மளுடைய
ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி அதுல கண்டிப்பாக அது தொடக்கம். அதை தாண்டி எல்லா வகையான விஷயத்துலையுமே நான் சொன்ன மாதிரி ஒரு கெஸ்டா ஒரு வீட்டுக்கு போறோம்னா அங்க பார்க்கக்கூடாது. அப்புறமா ஒரு மார்க்கெட் நடக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா நமக்கு தேவை என்னமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் வெளியில. அதை தாண்டி எல்லாத்தையும் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது அதை நம்மள வேற வேற விஷயங்கள் கொண்டு போய் விடும். அது சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அது அர்பைன் நவவியில வரக்கூடிய ஹதீஸ் அது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு நபருடைய இஸ்லாம் நல்லா இருக்கிறதுக்கான அடையாளம் என்பது என்னது? அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை விட்டுருவார் அவர். அது அவருடைய இஸ்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்கான அடையாளங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அந்த சூழ்நிலையே இருக்கக்கூடாது. மைண்ட் யுவர் பிஸ்னஸ், அவ்வளோதான். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல லீவ் தட் விச் டஸ் நாட் கன்சர்ன் யூ. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை விட்டுருங்க. அந்த ஒரு இன்ஃபேக்ட் அந்த அடிப்படை இருக்குது. அதில் தான் என்ன ஆகுது, பேக் பைட்டிங் போயிடும் அதில். ஏன்னா நம்ம வந்து புறம் பேசுறது இருக்குது. புறம் பேசுறதுங்கிறது எங்கே வருது? நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி தானே பேசுகிறோம். அவதூறு பரப்புறதுல நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறோம். கோல் மூட்டுறது அதுதான். ஜெலஸுங்கிறது நம்ம பொறாமை கொள்வது, அது எங்கன்னு வருது? நமக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் அது. ஸோ நம்ம பார்வையை தாழ்த்திட்டு நம்மளோட பிஸ்னஸ் மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அதனால என்ன பெரும்பாலுமான மனோவிச்சிகள் அதுலேன்னு போயிடுவோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல ஒரு மனிதர், ஒரு மூமினான ஒரு மனிதர் அதை தவிர்க்கக்கூடியவர் தான். ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல இருக்கிறாருன்னா அப்ப அவர் எப்படி அந்த நிலைமைய ஹேண்டில் பண்றது? அதை விட்டு வெளியாக முயற்சி பண்ணணும். அவர் வந்து குறைஞ்சபட்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு இதாரா, அதாவது ஒரு முன்கர், ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா முதலாவதாக கையால் தடுக்க முயற்சி பண்ணணும். கையால முடியலையா நாவனால் தடுக்க முயற்சி பண்ணணும். முடியலையா அவர் வந்து அவர் உள்ளத்தால வெறுக்கணும். உள்ளத்தால வெறுக்கும் போது அவர் என்ன பண்ண முடியாது, அங்கேயே இருந்துட்டு வெறுக்க முடியாது. அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டு தான் அவன் உள்ளத்தால வெறுக்க முடியும். அவர் தடுக்க முடியல அப்படிங்கும்போது அவர் வந்து அட்லீஸ்ட் ஹி ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் தட். அதில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடாது அவர். ஏன்னா இந்த சூழல் வந்து இப்போ அதிகமாக இந்த சூழல் தான் பல வாலிபர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இந்த சூழலை தான் எல்லாருமே வந்து இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த சூழல்லாம் நம்ம இருந்து ஆகிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ அந்த சூழலை விட்டு வெளியே வரத்துக்கான வழிகள் நம்ம உள்ளத்தால் அட்லீஸ்ட் இருக்கணும். ஆமாம், அது உள்ளத்தான் தொடங்கும். வந்து அட்லீஸ்ட் நம்ம உள்ளத்தால நம்ம அக்னாலேஜ் பண்ணணும், நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பண்ணுறது கூடாது, நம்ம இங்கே நான் இருக்கவே கூடாது இங்கே அப்படிங்கிறத நம்ம இது பண்ணால் அப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சொல்லிட்டே இருப்போம், நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்போம். ஏன் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் சொல்லிட்டு இருந்தோம்னா இருந்துகிட்டே இருப்போம். நம்ம அது ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். அது சேரும் போது அந்த இடத்துல சென்சிட்டிவிட்டி இல்லை நமக்கு. எப்படின்னாக்கா சுப்ஹானல்லாஹ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம தாய்மார் இருக்கிறாங்க வீட்டில், என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிச்சனில் வந்து சாமான் எடுத்து வைக்கும் போது அடுப்பு மேலே எடுத்து வைக்க வெறுங்காயில் எடுத்து வைப்பாங்க. ரொட்டி போடுவாங்க எப்படி வெறுங்காயால. நம்ம பயப்படுவோம் கையை கொண்டு போறதுக்கு. எதனால? அவங்க போட்டு அவங்க கை என்ன ஆயிடுச்சு, பழகி சென்சிட்டிவிட்டி இல்லை, வலிக்காது அவங்களுக்கு. ஸோ சுப்ஹானல்லாஹ், நமக்கு பாவங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு கட்டத்தில் இது பாவமே இல்லையே, பிரச்சனை எல்லாரும் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்துடக்கூடாது நமக்கு. சுப்ஹானல்லாஹ், நீங்க ஒரு வாரத்துக்கு சுகர் இன்டேக் பண்ணாம இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க சுகர் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு நோன்பு திறக்கிறோமே, இது பேட் எக்ஸாம்பிள், பட் உண்மையான எக்ஸாம்பிள் இது. நம்ம நோன்பு காலையிலேருந்து நம்ம வந்து சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, நம்மளோட உடம்புல வந்து அந்த இன்சுலின் லெவல்ஸ்லாம் பேலன்ஸாக இருக்கும். இன்சுலின் லெவல் பேலன்ஸாக இருக்கும், எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். பிளட் சுகர் லெவல்லாம் பேலன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. அது நம்ம டக்குன்னு அந்த சுகர் எடுக்கும்போது என்ன ஆகும், சுகர் ரஷ் ஆகும் பிரெயினில். சுகர் ரஷ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சுகர் ரஷ் ஆனமும் என்ன, ஒரு கட்டத்தில் வந்து அப்படி தூக்கமாக வரும். ஃபீல் பண்ணியிருக்கோமா இல்லையா? ரோஸ் மில்க் குடிப்போம், அப்புறமா அது ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம், கடப்பாசி சாப்பிடுவோம், எல்லா சாப்பிடுவோம், கடைசியில் தலைக்கு ஏறிடும். அது அந்த மாதிரி அது எதனால் ஆகுது நமக்கு? ஆனால் நம்ம கான்ஸ்டன்ட்டாக நம்ம நோம்பு அல்லாத நாட்கள் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது. கவனிச்சிருக்கீங்க நீங்கள்? எதனால சொன்னால் நம்ம அந்த கேப் கிடைக்கிற சஹருக்கு இஃப்தாருக்கு இடையில அந்த கேப் வந்து என்ன பண்ணுது, நமக்கு நம்மளுடைய சுகரை வந்து டீசென்சிட்டைஸ் பண்ணுது, இல்லை சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துது. இப்போ அந்த டைமில் சுகர் எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம பொறுக்காது. ஆனால் நம்ம டெய்லி பேசிஸ் நம்ம சுகர் எடுக்கிறதா என்னது எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த பாவங்கிறது அல்லாஹ் காப்பத்தை நம்ம அப்படி ஆயிடக்கூடாது. நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கிறது
பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு வந்துடவே கூடாது. சுப்ஹானல்லாஹ், ரீசெண்டாக வந்து நான் ஒரு இமாம், அவங்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஒரு சலஃபுடைய ஒரு இமாம் அஹ்மத் சொன்னதாகவா லா இலாஹா இல்லல்லாஹ் எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த ஒரு முக்கியமான கூற்று சொல்லப்படுது, சலஃபுகள் ஒரு இமாம் அறிவிக்கப்படுது. என்னன்னு சொன்னால், ஒரு நபர் பாவம் செய்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு சந்தோஷப்படுறாரு, அது அந்த சந்தோஷம் என்பது செஞ்ச பாவத்தோட பெருசா. நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே அந்த ஒரு ப்ளஷரோட அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ளஷர் இருக்கு, அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷம் வந்து நான் செஞ்ச பாவத்தை விட அபாயமானது. அதே போல நான் ஒரு பாவத்தை செய்யறதுக்கான முயற்சி பண்றேன், கடைசி செய்ய முடியாம போயிடுச்சு, அப்போ கவலைப்படுறேனே, அது என்னது, அதுவும் அந்த பாவத்தை விட அபாயமானது. ஏன்னா இது ரெண்டுமே என்னது, ரெண்டுமே போனாலும் என்னுடைய நான் மனசால செய்யக்கூடிய ஒரு செயல். அது நான் மனதில் வந்து நான் டீசென்சிடைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அது ப்ராசஸ் ஆஃப் டீசென்சிடைசேஷன். சுப்ஹானல்லாஹ். இப்போ நீங்கள் அதாவது ஒரு பாவத்தையே சொன்னீங்க, ஒரு பாவத்திலேயே நம்ம இருந்து அதை சந்தோஷப்படுறது. ஆனால் இதுக்கு அடிப்படையாக ஒரு உள தூய்மைன்னு ஒன்று இருக்குல்ல, தன்னுடைய கல்பை வந்து எந்த அளவுக்கு ஒரு மூமின் சுத்தமாக வச்சுக்கணுமோ, அந்த பாவம் செஞ்சோடனே தௌபா செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ஆமாம். ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை வந்து அந்த நம்மளுடைய உள்ளம் தான். அந்த உள்ளத்தை எப்படி நம்ம வந்து சுத்தம் செய்யறது? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அழகான கேள்வி. தஸ்கியத்துன் நஃப்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அரபியில். பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி சோல், பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி சோல், பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி செல்ஃப், என்னன்னு சொல்லலாம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அல்லாஹ் இன்ஃபேக்ட் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை இறக்கி வைக்கிறது காரணங்கள் அதை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதாவது உங்கள் நஃப்ஸை வந்து தஸ்கியா பண்ணணும், சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக தான், சுத்தப்படுத்தி அதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து அதற்கு பிறகு ஹிக்மத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வச்சு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. ஸோ உள்ளம் தூய்மை ஆனதுன்னு சொல்லி சொன்னாதான் என்ன ஆகும்னாக்கா, உள்ளம் தூய்மை ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அது நல்லதை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு வந்து ஷேக் சாலிஹ் அல் உசைமி, ஷேக் சாலிஹ் ஹமத் அல் உசைமி ஹஃபிதஹுல்லா, அவங்க வந்து அவங்களுடைய கிதாபு, அந்த கிதாபினுடைய பேர் வந்து தஅதீமுல் இல்ம். அந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க, தஅதீமுல் இல்ம்னாக்கா அது தாலிபுல் இல்ம் படிக்க ஒரு மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் உபதேசம், நல்ல வார்த்தை அது. அப்படி அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட புக் அது. க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ், நாலேஜ் இல்ம கல்வியை வந்து எப்படி மதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற புக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து சொல்கிறாங்க ஷேக், அதாவது கல்பு, நம்மளோட ஹார்ட்டுங்கிறது வந்து ஒரு வெசல் மாதிரி, ஒரு பாத்திரம் மாதிரி. கல்வி ஞானம் இருக்குது, அது வந்து ஒரு சுத்தமான ஒரு விஷயம். ஸோ அந்த 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 சுத்தமான ஒரு சுழற்சியை ஒரு பால் மாதிரி வச்சுக்கலாம், அழகா தூய்மையான பால். இது வந்து என்னது, ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் போட முடியும்னு பாத்திரத்தை என்ன பண்ணணுமோ சுத்தம் பண்ணணும். ஸோ பாத்திரம் சுத்தமாக இருந்தால் என்ன ஆகும், அந்த பால் உள்ள போடக்கூடிய பாலும் சுத்தமாக இருக்கும், இல்லாட்டி என்ன அதுவும் கலப்படமாயிரும் திருப்பி. ஸோ தஸ்கியத்து நஃப்ஸுங்கிறது அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் செய்யக்கூடிய இபாதத்து எல்லாமே அது சரியான முறையிலே நடைபெறும். அதுக்கு தஸ்கியத்து நஃப்ஸுக்கு அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. முதலாவதாக அது வந்து தாவாவுடைய வழி தான், தாவாவுடைய வழியும் இருக்குது அதில். அதாவது அல்லாஹோட அச்சத்தை உண்டாக்குவது. உதாரணத்துக்கு அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய செயலை நம்ம செய்யாமல் இருந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற தண்டனையெல்லாம் தண்டனைக்குரிய வாசனங்கள்லாம் பார்க்கலாம், அதை எடுத்து சொல்லலாம், அதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யலாம். அல்லாஹ் யார், அல்லாஹ் வந்து அவனுடைய பேர் பண்புகள் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் போல நம்மளுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும், நம்மளுடைய உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்தும். ஒன்ஸ் அது சுத்தமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் போகக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இலகுவாயிரும் அதுக்கப்புறமா. ஸோ அது அல்லாஹோட பயத்தை கொண்டு நம்ம சுத்தப்படுத்தலாம், அல்லாஹோடைய நேசத்தை கொண்டு நம்ம சுத்தப்படுத்தலாம்.
இன்ஷா அல்லாஹ். ரசுல்லா கற்றுக் கொடுத்ததும் எல்லாமே அந்தி நஃப்சி தக்வா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா, அந்தி நஃப்சி தக்வா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா. அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா. ஓ அல்லாஹ், அல்லாஹ்வே என்னுடைய நஃப்ஸுக்கு அதோடைய தக்வாவை கொடு. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்து, நீ தான் அதை தூய்மைப்படுத்தக்கூடியவனா இருக்கிறாய். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ கேட்டதுக்கான கேள்வியில வந்து இன்னொரு ரசூலா அதிகமா கேட்பாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவர்களே, என்னுடைய உள்ளத்தை உறுதியா மார்க்கத்தில் வை. யா முஸர்ரிஃபல் குலூப் முஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், என்னுடைய 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 கல்பை வந்து எது பக்கமா நீ செலுத்து, உன்னுடைய உன்னை அடிப்படைவதற்கு அந்த பக்கமா நீ செலுத்துன்னு நபி கேட்டிருக்காங்க அல்லாஹ் இடத்துல. ஸோ அது ஒரு நல்ல துவா. அல்ஹம்துலில்லாஹ், அதிகமாக துவா செய்வது. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு மனிதன் எல்லா இபாதத்துக்களையும் செய்கிறான், ஆனால் அவன் எப்படி தன்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறது? தன்னுடைய வணக்கம் மட்டும் போதுமா அல்லாஹ்க்கு நன்றியா இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு நன்றிங்கும் போது நம்மளோட வாழ்க்கை அனைத்துமே நம்ம அல்லாஹ்க்கு நன்றியாக ஆக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வது ஷுக்ருன்னு சொல்லுவோம் அரபியில். நன்றிக்கு ஷுக்ரு அரபியில். ஷுக்ருங்கும் போது அது வந்து வெறும்ன அது மூணு வகையான விஷயங்களும் அடங்கும். அதில் உள்ளத்தால் செய்யக்கூடிய ஷுக்ர் இருக்கு, ஒரு நாவினால செய்யக்கூடிய ஷுக்ர் இருக்குது, வெளிப்படையாக நாம் செய்யக்கூடிய ஷுக்ர் இருக்குது. அது எல்லாமே ஷுக்ர் தான். உதாரணத்துக்கு உள்ளத்தால் நம்ம எப்படி ஷுக்ர் செய்வோம் அல்லாஹ்வுக்கு? முதலாவதாக நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அது அல்லாஹ் கொடுத்தா. அல்லாஹ் சொல்லிட்டு அது இஸ்திஹ்தார் சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் சிந்திக்கிறது இருக்குது, இந்த சிந்திக்கிறது இருக்குது. சிந்தனை வந்து என்னது ரொம்ப அல்லாஹ் விருப்பத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا. அவங்க வந்து இந்த வானங்கள் பூமிகள் படைச்சதை பற்றி யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. என்னோட ரப்பே நீங்க இதெல்லாம் சும்மா படைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். சிந்தனை இருக்குது, அந்த சிந்தனையே பெரிய இபாதத்து. ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த குடைகளை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகள் அனைத்தையுமே நம்ம சிந்திக்கிறதற்கு அதுவே பெரிய சுக்ர், அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய சுக்ர். இரண்டாவது, நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய சுக்ர் இருக்குது. இப்போ நம்ம அல்லாஹ் நமக்கு அழகான கண்களை கொடுத்துருக்கிறான். அப்படிங்கும்போது இதை வச்சு அல்லாஹோட கட்டளைக்கு அடிப்பட்டு இந்த கண்களை நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹுக்கு மாறு செய்கிற விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. இது சுக்ரு. இந்த நாவை கொடுத்துருக்காங்க, நாவை கூட நம்ம நல்லதை மட்டும் பேசணும், கிட்டதை பேசக்கூடாது. இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சுக்ரு. நம்ம நின்று தொழுகிறோம், இது என்னது? அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சுக்ரு. இன்ஃபேக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்குறாங்க, உங்கள் காலில் வீங்கி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலில் வீங்கி இருக்குது. அப்போ அல்லாஹுடைய ரசூல்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இப்படி உங்கள் காலில் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃபலா அகூன் ஆப்தன் ஷக்கூரா, நான் ஒன்று அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா, இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. ஸோ நன்றி என்பது இப்போது வெளிப்படையாக நாம் செய்யக்கூடிய இந்த செயலோ அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்துகிறோம் நம்ம. அதே போல் நாவினால் செய்யக்கூடிய இன்னொரு உதாரணம், நாவினால் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு உதாரணம் என்னது? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை அல்லாஹ்வை நாம் மிகுமைப்படுத்துகிற முறையில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். இப்போ நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து எனக்கு இந்தந்த கல்வி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறதுக்காக இல்லை. எதுக்காக? அல்லாஹோட பெருமுதவி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இல்லாட்டி நான் நல்லா பேசுகிறேன்னா மக்கள் வந்து என்ன பாராட்டுறாங்க, நீங்க நல்லா பேசுறீங்க பாய் அப்படி சொல்றாங்க. வச்சுக்கிறாங்க அல்லாஹ் இடத்துல வந்தது, அல்லாஹ்னாலதான் இது வந்தது சொல்றது என்னது? அது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஒரு சுக்ரு. அதான் அல்லாஹ் சொல்றாங்க, சொல்லி காட்டுறேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்ன பண்ணுங்க, பேசுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை நிஅமத் இருக்குது, ஃபஹத்திஸ், அதை நீங்க பேசுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. இது என்னது? அல்லாஹுக்கு சுக்ர் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. அல்லாஹுக்கு சுக்ர் செய்வது என்பது வெறுமனே நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சொல்றது கிடையாது. அது ஒரு முக்கியமான பார்ட். அது என்னது? வெறும் நாவினால சொல்றது அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழக்கூடியது எல்லாமே என்னது? வாயால் சுக்ர் செய்வது.
நம்ம உள்ளத்தால வந்து அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருட்கொடை இல்லையே நம்ம யோசிச்சு அல்லாஹுக்கு மனதால நம்ம நன்றி சொல்வது. வெளிப்படையா நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, பாவங்களை விட்டு தவிர்த்து இருக்கிறது எல்லாமே அல்லாஹுக்கு சுக்ர் செய்வது தான். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி கேள்விக்கு முன்னாடி, இப்ப ஒரு மனிதன் அறியாமையில இருக்கிறான், அல்லாஹ் அவனுடைய மாபெரும் கிருபையால ஹிதாயத்தை கொடுக்குறான். ஹிதாயத்தை கொடுத்த பிறகும் அந்த அறியாமை அவனிடம் நீங்கலைன்னா, அந்த அறியாமையும் போது அவன் எப்படி அந்த அறியாமை நீங்குவதற்கு அவன் எடுக்கக்கூடிய வழிகள் என்னென்ன இருக்கும்? எனக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண கொஸ்டின். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ் அறியாமையில இருக்கிறான். இப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு அடிப்படையா வந்து ஒரு மனிதன் அறியாமையில இருக்கிறான் தான். ஓகே. அந்த அறியாமை அவனிடம் நீங்குவதற்கு என்னென்ன வழிகளை அவன் எடுக்கணும்? அதான் அப்படின்னா வந்து அது அறியாமை வந்து தொடக்கிறாங்க. அப்போதான் அவனுடைய கல்வி என்பது தொடக்க போகுது. அவனுக்கு எல்லாமே அறியாமை அடிப்படையில செஞ்சுட்டு இருக்காங்க போது எப்படி கல்வி தேடுவது? கல்வி தேட அறியாமை அவனுக்கு அது பாவமா? அந்த அறியாமையிலே இருக்கிறானா அவன் அதோட நிலையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கிறானா அது அவனுக்கு பாவமா தான் கருதுமா? அதாவது அறியாமையை தெரியாம இருக்கிறதுங்கிறது வந்து என்னது கிடையாது, அது ஒரு பாவம் இல்லை. ஆனா தெரியாமையே இருக்கிறது பாவம். தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட வரையும் அது ஓகே, ஏன்னா அது அவனோட தப்பு இல்லை, அவனுக்கு யாரும் சொல்லலை. ஆனா அப்படியே இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கல்வி தேடுவது என்பது அது கண்டிப்பா ஒரு நபர் மேலேயும் இருக்கு, கடமையா இருக்குது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர துவா என்னது? எங்களுக்கு யா ரப்பே எங்களுக்கு வந்து நேரான வழி காட்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாரின் மீது உன்னுடைய அருட்கொடைகளை நீ பொழிந்தாயோ அவர்களுடைய வழியில நம்ம கேட்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம், யார் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானார்களோ அவருடைய வழி இல்லை. அதே போல வலத்தாலின், யார் வழி கெட்டு போனார்களோ அவருடைய வழியும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதுல வந்து தஃப்சீர் உலமாக்களோட தஃப்சீர், சஹாபாக்களோட தஃப்சீர் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல கைரில் மக்தூபி அலைஹிம் யாருண்டா? யஹூத். யாரு? யூதர்கள், ஜூஸ். தாலின் யாரு? வழிகிட்டவர்கள் யாருன்னா கிறிஸ்டியன்ஸ், நசாரா. இப்போ இவங்க ஏன் இந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கனாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட அதாவது யஹூத இடத்துல கல்வி இருந்தது, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனால் அவங்க செய்யலை. நாலேஜ் நோ ஆக்ஷன், நாலேஜ் வித்தவுட் ஆக்ஷன். ஆனால் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களே அவங்கள இடத்துல நாலேஜ் ஆக்ஷன் இருந்துச்சு, நாலேஜ் இல்லை. ஸோ ஆக்ஷன் வித்தவுட் நாலேஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மக்களை பார்த்து அல்லாஹ் கோபத்துக்கு அல்லாஹோட கோபத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. யாரு? யஹூத். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் கல்விங்கிறது இருந்துச்சு அவங்கள்ட்ட, ஆனால் அவங்க செய்ய மறுத்தாங்க. ஸோ அதல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கல்வி இருந்தும் அல்லாஹ் வந்து அவங்க வழிகிட்டு போனாங்க அவங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வணங்கணுங்கிற அந்த ஏக்கம் இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் கொடுத்த கல்வியை அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எதை அடிப்படையில், அவங்க அறியாமை அடிப்படையில் வந்து அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் என்ன சொன்னா? தாலீன், வழிகேடர்கள்னு அல்லாஹ் சொன்னா அவங்கள. ஆக நம்ம வந்து இந்த ரெண்டு பேலன்ஸுமே ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் சுஃபியான் அத்-தௌரி அல்லது சுஃபியான் அல்-உயைனா, இது ரெண்டுல வந்து ஒரு இமாம், சலஃபுகளில் வரக்கூடிய ஒரு இமாம். அவங்க சொல்றாங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அவர்கள் இந்த ஆயத்தில் சொல்றாங்க, யார் இது வந்து அல்லாஹ் இந்த இதில் வந்து வெறும் யஹூதையும் நசாரா பற்றி மட்டும் பேசலை, யார் அந்த பாதையில் நடக்கிறாங்களோ, யாருக்கு அல்லாஹ் கல்வி கொடுத்து செயல்படலையோ அவங்க மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாக போகுது. ஏன்னா இந்த காரணத்துல அல்லாஹ் சொல்றான். அதே போல யார் வந்து அல்லாஹ் வணங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு கல்வி இல்லைங்கும் போது அவர் வழிகேடர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறேன்னு. ஸோ இந்த வசனத்துல யஹூது நசாராவும் அவங்கள போல இயங்கக்கூடிய மக்களும் இதில் சேருவாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. கல்விங்கிறது முக்கியம், கல்விங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முக்கியம். கடைசியில இன்ஃபேக்ட் சுப்ஹானல்லாஹ், கல்வி அல்லாஹ் யாருன்னு தெரியறதுக்காக நம்ம இருக்கிறோம். இதுக்கு குர்ஆன் அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறான்? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, இப்படி அல்லாஹை பத்தி தெரியறதுக்காக நம்ம இருக்கிறோமே, அல்லாஹ் வணங்குறதுக்காக மட்டும் தான் வசனம் எல்லாருக்குமே தெரியும். இது சூரத்து தாரியாத்துல வசனம்.
வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்ல இல்லையா? இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நம்ம ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைக்கலன்ட்டான். அது ரொம்ப ஃபேமஸான. ஆனால் அல்லாஹ்வை தெரிந்துக்கிறதால அல்லாஹ் நம்மளை படைச்சாங்கிறதுக்கு வசனம் எங்கே இருக்குது? சூரத் தலாக்ல உள்ள கடைசி வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின். அல்லாஹ் தான் அந்த 7 வானங்களை, பிரம்மாண்டமான அந்த 7 வானங்களை அல்லாஹ் தான் படைச்சான். மினல் ஆர்தி மிஸ்லஹுன். இந்த பூமியை அதே போல பிரம்மாண்டமா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிரம்மாண்டமான இந்த கிராண்டியோர் சொல்லுவாங்க, பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைச்சது, அகிலத்தை படைச்சான். அதே போல பூமியும் அல்லாஹ்வுல பிரம்மாண்டமா படைச்சிருக்கான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹும். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, அது இதற்கு மத்தியில் இறங்குது. யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹும். இதுல இந்த பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் எதுக்காக நடக்குது? உலக பிரம்மாண்டம் ஒத்துக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரம்மாண்டம்! வானத்துல நாம் பார்க்கக்கூடிய, அப்படியே அண்ணாந்து பார்க்குறோமே, டெலிஸ்கோப் வச்சு பார்க்குறோமே, அப்போ வானத்துல தொலைவா தெரியக்கூடிய ஸ்டார், தொலைவா தெரியக்கூடிய கேலக்சி, தொலைவா தெரியக்கூடிய ஒரு நெபியூலா, எதுவாக இருந்தாலும் சரி, வானத்துல தெரியக்கூடிய ஃபார்தஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாமே என்னது தான்? அதெல்லாம் பல 1000 லைட் இயர்ஸ், ஒளியாண்டுகள் தாண்டி இருக்குது. 1000கணக்கான லைட் இயர்ஸ், சிலது பில்லியன் மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி சொல்றாங்க. லைட் இயர்னா என்னது? ஒரு லைட்டு பாஸ் ஆகுது. ஒரு லைட் பாஸ் ஆகுது. இப்போ நான் வந்து என் ஃபோனில் நான் லைட் இப்படி போட்டேனாக்கா, அந்த லைட் என் ஃபோன்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வரையும் ட்ராவல் பண்ணுது. அந்த ஸ்பீட் இருக்குது, அதுக்கு பேர் தான் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் பாங்க, அதுக்கு பேர். இப்போது எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, அந்த லைட்டு டைரெக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுது? 1 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அந்த லைட் எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகும்? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஒரு லைட் இயர். சரியா? ஸோ ஒரு லைட்டால் 1 வருஷத்தில் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் ஒரு லைட் இயர். க்ளோசஸ்ட் ஆண்ட்ரோமேடான்னு சொல்லுவாங்க அந்த கேலக்ஸி பேர். இன்னொருக்கு வந்து மில்கி வே கேலக்ஸி. ஆண்ட்ரோமேடா ஒரு கேலக்ஸி இருக்குது பக்கத்தில் பக்கத்து வீடு இல்லை, பக்கத்தில் சொல்கிறாங்க, அதான் க்ளோசஸ்ட், அதெல்லாம் பக்கத்துலங்கிறாங்க. அது அட்லீஸ்ட் 1000 லைட் இயர்ஸ் அவே, thousands of light years away. இது உள்ளதுலேயே க்ளோசஸ்ட் கேலக்ஸி. நமக்கு க்ளோசஸ்ட் ஸ்டார்ஸ் என்னது? க்ளோசஸ்ட் ஸ்டார் இருக்குது வானத்தில் பார்க்குறதுலேயே, அதுதான் பெரிய ஸ்டார் சீரீஸ், அதுக்கு பேர். அந்த ஸ்டாரை பார்க்கும்போது அதுதான் க்ளோசஸ்ட் ஸ்டார். ஆனால் அது என்னது? அகெயின் 1000கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. இதுதான் இந்த உலகத்தோட பிரம்மாண்டம். இது பெருசு தெரியுமா? இது எல்லாமே அல்லாஹ் படைச்சது 7 வானங்கள்ல ஒரு வானம். இதுக்கப்புறமா 6வது வானம், 5வது வானம். சுப்ஹானல்லாஹ், அத்தனை வானங்கள் மேல்தான் அல்லாஹ் இருக்கிறான். இப்போ இதுதான் அல்லாஹ் சொல்றா, அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் வ மினல் அர்தி மிஸ்லஹுன். இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக படைச்சான்? லிதஅலமு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லிதஅலமு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டியதா. அன் அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் புரிந்தவனா இருக்கிறான். வ அன் அல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா. அல்லாஹ் எல்லா விஷயங்களும் அவன் ஞானத்துல அடங்கக்கூடியதாக இருக்குது. அந்த லாம் சொல்றாங்க, லாம் தஅலீலுமாங்க, அதுக்கு பேர். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அனைத்துக்கும் காரணம் என்னது? லிதஅலமு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இது அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அத்தனை விஷயங்களை படைப்பு இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் அல்லாஹ் படைச்சதுக்கு காரணம் என்னது? இதுதான்ங்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரணமா இருக்கும்போது எப்படி ஒரு நபர் சொன்னோம்னா எனக்கு தெரியாது வாழ முடியும்? அதுதான் காரணம். படைப்பு காரணமே அதுதாங்கும் போது, இப்போ நான் சொல்றேன், இந்த ஃபேன் இருக்கு, ஃபேனை கிரியேட் பண்ணியிருக்கிறோம், நம்ம உருவாக்கி டிசைன் பண்ணியிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஃபேன் எதுக்குப்பா ஓடுனா தெரியல எனக்கு. நிறுத்தி வச்சாக்கா அட்லீஸ்ட் பார்க்க ஒரு டெக்கரேட்டிவா இருக்குது, ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்க்க. சொன்னா என்ன நினைப்பாங்க என்னைய பார்த்து? முட்டாளதான் நினைப்பாங்க என்னைய பார்த்து. ஏன்னா இது ரீசன் என்னது? காற்றை சர்க்குலேட் பண்ணது ஒரு ரீசன். இப்போ அது இல்லாமல் அது வேற எதுக்கும் நான் யூஸ் பண்ணாங்க என்னதுண்ணா? இப்போ அதே போல ஒரு நபர் அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வை வணங்கணுங்கிறதுக்காக ஒரு நபரை ஒரு மனிதர்களை படைச்சிருக்கிறான், ஜின்களை படைச்சிருக்கிறாங்கும் போது, அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படைச்சிருக்காங்கும் போது, இது எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்துட்டு போயிட்டா என்ன ஒரு முட்டாள். அவன் முட்டாள்களா வாழ்றது சிறந்ததா, அல்லாஹ் சொன்ன காரணங்களை முழுமைப்படுத்திட்டு பூர்த்தி செஞ்சுட்டு மரணம் நிற்கிறது சிறந்ததா? அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மரணிக்கிறது தான் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ், டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ எல்லா வகையிலையும் சோர்ஸ் இருக்குது. கண்டிப்பா.
நம்ம ஒன்றும் இப்போ அமேசானில் வாழ்ந்துட்டு இல்லை, அமேசானில் வாழ்ந்துட்டு இருக்கும் கூட போய் சேர்த்துருது செய்தி இப்போ. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. இப்போ எப்படி வந்து நமக்கு அதாவது ஐல்மு சொல்லுவாங்களே, இல்மு தரூரான்னு சொல்லுவாங்க. இல்மு தரூரானாக்க கண்டிப்பாக ஆஸ் லாங் அஸ் யூர் ஹியூமன் பீயிங் யூ ஷுட் நோ. நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங் சொல்லிக்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். நெருப்பில் கை போட்டால் சுற்றும், யார் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? இல்லை. எப்படி தெரியும் நமக்கு? அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம். அல்லாஹ் யாரு, ஃபித்ரான்னு ஒரு அடிப்படை இருக்குது. ஃபித்ரான்னு என்னது? நம்மளுடைய அல்லாஹ் நம்மளை படைக்கும் போதே நம்ம உள்ளத்தில் போட்டிருந்தான், நம்ம உள்ளத்தில் இருக்கிறது யாரு? நம்ம அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹுக்காக தான் நம்ம உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே ஃபித்ரால தான் பிறக்குது. அதாவது எந்த ஒரு கலப்பற்ற முறையில் தூய்மையான உள்ளத்தோட பிறக்குது. தூய்மையான உள்ளம்னா என்னது? அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டு. அவருடைய தாய் தந்ததை என்ன பண்றாங்க? யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அவர் தாய் தந்தை என்ன பண்றாங்க? அவங்களை கிறிஸ்துவராவோ யஹூதியாவோ, அது யூதனாவோ அல்லது நெருப்பு வணங்கியாவோ மாத்துறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஏதோ யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நர்சரி கிட்ஸ்க்கு, அதாவது அந்த நர்சரி கிட்ஸோட பேக்ரவுண்ட் எப்படின்னாக்கா, அந்த பசங்களோட பேக்ரவுண்ட், குழந்தைகளோட பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க தாய் தந்தையிலேருந்து காடை பற்றி, கடவுளை பற்றி, அல்லாஹை பற்றி எந்த ஒரு வகையான ஒரு நோஷனும் கிடையாது. வீட்டில் ஒன்று பேசிக்கிட்டு கிடையாது. அப்படிப்பட்ட பசங்க கலெக்ட் பண்ணி அவங்கள இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, இன்டர்வியூ சர்வே எடுக்கும்போது தெரியுது, அதில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு இந்த உலகம் சும்மா வரலை, கடவுள் காட் தான் படைச்சாருன்னு சொல்லிட்டு அன்னமைக்கு யாருமே சொல்லிக் கொடுக்காம இருக்குது மனதில் அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ கரப்ட் ஆகாத எல்லா உள்ளத்துக்கும் தெரியும் அல்லாஹ் பற்றி. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி கரெக்டாக எத்தனை தொழுவணும், எப்படி இது பண்ணணும். அப்போ டீட்டெயில்ஸ் வந்து தஃபாசில் சொல்லுவோமே, தஃசீலுங்கிறோமே, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அது குர்ஆன் சொன்னாலே படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஹெட்செட் நமக்கு ஆல்ரெடி ஹெட்செட்டுங்கிறது இருக்குது நமக்கு ஆல்ரெடி. we already got started. We have to just keep going. போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை. சரி, இறுதியாக ஒரு கேள்வி, மறுமைக்கான ஒரு உபதேசம் என்ன சொல்லணும்? முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செய்வது என்பது அனைவருமே நம்ம செய்யக்கூடிய அமல் அனைத்துமே நம்ம வந்து இஹ்லாஸோடு செய்யணும். இஹ்லாஸோடு நம்ம அல்லாஹ் செய்ய வச்சு மறுமையில் நம்ம வெறும் அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டுமே நாம் எதிர்பார்த்து நம்ம செய்யணும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை ஆக்கணும், துஆ செய்யணும். ஏன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே வந்து நம்ம அல்லாஹுக்கு மாத்திரம்தான் செய்யணும்னு சொல்லும்போது நமக்கு யாரை நினச்சி கவலை இல்லை. நான் அல்லாஹுக்காக செய்கிறேன், யாரை என்று குறை கண்டாக்கா அவங்க அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய அந்த கிரிட்டிசிசமை நம்ம வந்து அதை என்டர்டெயின் பண்ணவங்களது அவசியம் எதுவும் கிடையாது. அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுக்காக? நான் அல்லாஹுக்காக பண்ணுறேன். சரியாக பண்ணுறேனா, சரி யாரும் சொல்கிறாங்க தம்பி இது இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது இப்படி பண்ணணும், ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாங்கனாக்கா அதை எடுத்துக்கணும். அதை தாண்டி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து சதக்கா செய்கிறேன், நான் வந்து என்னால் எடுத்து காசு இல்லை, கம்மியாக இருக்குது, நான் என்னால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், 20 ரூபா 50 ரூபா கொடுக்குறேன். என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் 50 ரூபா கொடுக்குறேன்னா இதை நினச்சி என்ன நினைப்பாங்க, இதை பார்த்து என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு என்ன கவலை? நான் யாருக்காக கொடுக்குறேன்னா, நான் அல்லாஹ்க்காக கொடுக்குறேன், என்னால் இதான் முடியும்னா இதான் கொடுப்பேன் நான். ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் நான் எப்படி கொடுக்குறேன், நான் என்ன நிலைமையில் இருக்கும்போது நான் கொடுக்குறேங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஸோ இஹ்லாஸுங்கிறது வந்து அந்த அல்லாஹுக்காக மட்டுமே, அல்லாஹை மட்டும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த போக்கு இருக்குது. அது வந்து அது ஹுலுக்குல் முரீஹ்னு சொல்லுவாங்க. ஹுலுக்குல் முரீஹ்னாக்கா அப்படியே நம்ம மனசை ரெஸ்ட்டில் போடக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் அது. நம்ம வந்து அந்த இஹ்லாஸுங்கிறது நம்ம தொடக்கத்திலேருந்து கடைசி நம்ம வாழ்நாள் வரைக்கும் முடிகிற வரைக்கும் இஹ்லாஸை நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சலஃபுகளில் சொல்லப்படுறது என்னன்னாக்கா, இஹ்லாஸ் என்பது இருக்குதே, இதுதான் நம்ம உள்ளத்தின் அடிப்படையில் அதிகமான கஷ்டப்படுறது இஹ்லாஸுக்காக தான். இதனாலும் சொன்னால் எப்போ நான் அதை திருத்தினாலும் என்ன ஆயிரும், திருப்பி அது வந்து கலப்படம் வந்துடும்.
திருப்பி அதை கலப்படமற்ற முறையில் ஆக்கினா மறுபடியும் என்ன ஆயிரும், அது வந்து திருப்பி டைவெர்ட் ஆயிரும். ஸோ அந்த அந்த திருப்பி டைவெர்ட் ஆகுது, திருப்பி அது ஃப்ளிப் ஆகுது, அது திருப்பி நான் என்ன பண்ணிடணும் சார் அப்ரைட்டாக போடுறதுக்காக அந்த முயற்சி அது கான்ஸ்டன்ட். அது இட் நெவர் எண்டிங் பேட்டில் அது நடந்துகிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம இஹ்லாஸ் அடிப்படையில் நம்ம செயல்பட தொடங்கிட்டோம்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு அந்த ஒரு ஒரு ராகத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் எதிர்பார்த்து செய்யலை, நம்ம அல்லாஹுக்காக மட்டும் செய்கிறோம். அல்லாஹ் சந்தோஷம்னா போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு 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 மனநிலையில நமக்கு வரும். மறுமை நாளில் அது அல்லாஹுக்காக மட்டும் செஞ்சுருப்போம் கடைசியில். ஸோ நமக்கு இம்மையிலையும் அதனால நமக்கு என்ன வெற்றி என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும், மறுமையிலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறா, வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அதை சொல்லி காட்டுறா. அல்லாஹ் அவர்களை வந்து அவங்களை ஏவியது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? யஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை அவர்களை வணங்கணும். எப்படி? முஹ்லிஸீன், இஹ்லாஸோட. அதான் சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் முஹ்லிஸீனால ஆக்கணும். ஆமீன். பாரக்கல்லாஹ் ஷேக், உங்களுடைய டயத்தை கொடுத்ததுக்கு. ஷுக்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ வலைக்கும் பரகாத்துஹு.